அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது வடைக்கறி. அதுக்கு அந்த வடை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது உப்பு போட்டு வெறும் கடலை பயிரை ஊற வச்சு அரைக்கணும். இதை அரைச்சி இது மாதிரி வறுத்து எடுத்துட்டு மசாலா தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு அரைக்கணும் திக்னஸ்க்காக. அதை அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இது ரெடி பண்ணலாம். இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். இதில் எடுத்தும்போங்க. உப்பு போட்டதால் கொஞ்சம் நல்லா வதங்கலாம். நல்லா 2 தக்காளி பெருசு பெருசாக அதை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா இது பேஸ்ட்டாக வதங்கணும். அதுக்கு மூடி போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டே இருக்காங்க. இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா பேஸ்டாக ஆகணும் அந்த தக்காளி. இனி மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கரம் மசாலா நம்ம கொஞ்சம் குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம், வடைக்கறி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயிலே ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, தேங்காய், பெருஞ்சீரகத்தை இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணியாகவே வைங்க. அப்போ தான் நம்ம அந்த வடைக்கறி வடை வறுத்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் போடுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போடலாம். ஏன்னா எவ்வளோ தண்ணி போட்டாலும் அந்த வடை இழுத்துக்கும். கொதிச்சுதுன்னா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
கிண்டிடுங்க. கிண்டிட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வடையை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். வடையை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இது கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ அந்த கொதிக்கும் போது அந்த வடை எல்லா தண்ணியும் இழுத்துக்கும். லைட்டாக கொதிக்கணும். இது மேலே நம்ம கரம் மசாலாவும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். சும்மா 1/2 ஸ்பூன் போடுங்க கரம் மசாலா, அதிகம் போட்டுக்கலாம்ல. போட்டுட்டு கொத்தமல்லி தழையை போட்டுட்டு மல்லித்தழையும் போட்டாச்சு. போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடலாம். நான் கொதிச்சுட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்க, இந்த தண்ணியாக வச்சதுக்கு அது வடை போட்டதுக்கப்புறம் இன்னும் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்க, சுவையான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.